வணக்கம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கலாம். ஏன்னா நிறைய விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து மன்னிக்கவும். தயாரிப்பாளர்கள் சங்கம் அங்கே அந்த மெம்பர்ஸுக்கும், அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள், நிறைய டிவி சம்மந்தப்பட்டவங்க, அதே மாதிரி வெப்சைட்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 வெப்சைட்ஸ் வந்து கோலிவுட் நியூஸை கவர் பண்ணி அதை சார்ந்து வந்து இங்கே இருக்குது. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு வந்து பிரச்சனையில் வந்து நான் உங்களுக்கு 2 தரப்புலையும் நான் என்ன கேட்டேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சில காமனான விஷயங்கள் சொல்கிறேன். இவங்க செய்தியாளர்கள் தரப்புலேருந்து நான் கேட்டது என்னென்னா, புலிப்பார்வை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அது வந்து ஆடியோ லான்ச் இதெல்லாம் நடத்துனாங்க. அந்த படம் வந்து வேந்தர் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதோடைய நியூஸ் வந்து எல்லா வெப்சைட்லேயும் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் வந்து போட்டாங்க. ஸோ அவங்க டீமில் வந்து யாரோ வந்து இவங்க எதுக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையும் வந்து தேவையில்லாதவங்க அப்படின்னு அவங்களே ஒரு ஆட்களை வந்து முடிவு பண்ணிக்கிட்டு, பிஆர்ஓக்களை வைத்து வந்து எத்தனை சைட் இருக்குது, எது தேவை எது தேவையில்லான்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் வந்து நீங்களாம் வந்து ஈவெண்ட் கவர் பண்ண வேண்டாம், ஒரு 5-6 பேர் இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும் கவர் பண்ணால் போதும் லீடிங்கு அப்படின்ட்டு வந்து அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இதில் வந்து சில பல சேனல்களையும் வந்து தந்தி டிவி மாதிரி சில சேனல்களை கூட வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கவர் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன்னே எங்களுக்கு புரியல. இது வந்து ஒரு ப்ராப்பராக வந்து உட்காந்து எடுக்கப்பட்ட மாதிரி டிசிஷன் மாதிரி தெரியல. ஏதோ வந்து ஒரு வெஞ்சன்ஸுக்கு வந்து பண்ண டிசிஷன் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுதான் வந்து வெகுண்டிருந்து வந்து அது எப்படி மட்டும் ஒரு 140 பேர்த்த வந்து பேன் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு 10 பேர்த்த மட்டும் கூப்பிட்டா வந்துடுவோமா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் எந்த ஈவெண்ட்டுக்குமே வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் தெரிவிக்கிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணி இது சார்ட் அவுட் ஆகிற வரைக்கும் வந்து நாங்கள் வந்து இருக்கிறதா வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து செய்தியாளர்கள் தரப்புலேருந்து வந்து சொன்னாங்க. அவர்களுடைய நியாயங்கள், நிறைய நியாயங்கள் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். ப்ரொடியூசர் தரப்பு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சரி இந்த புலிப்பார்வை தான் மேட்ரு போகலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டேன். இது பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா ப்ரொடியூசருமே வந்து கொஞ்சம் கான்சியஸான டிசிஷன் மாதிரி தான் வந்து அந்த பக்கம் இருந்து வந்து எனக்கு செய்தி வந்தது, தயாரிப்பாளர் கிட்ட இருந்து. இதற்கு காரணங்கள் கேட்டால் என்ன பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் இதுதான். அதாவது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்னு ஒன்று வச்சா தம்பி, ஒரு குறைஞ்சது வந்து 2 to 3 லட்ச ரூபா வந்து நாங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து யாருக்கும் எதிரி கிடையாது. நாங்கள் வந்து பத்திரிகையாளருக்கோ யாருக்குமே எதிரி கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம், இனியும் செலவு பண்ணுவோம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, எந்த வெப்சைட் அவங்க யாருன்னே தெரியாதவங்கலாம் வந்து உட்கார்றப்போ வந்து அவங்களுக்கு நாங்கள் செலவு பண்ணும்போது எங்களால் வந்து படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மார்க்கெட் பண்ணி அதுலேருந்து வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடிய மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்ன, ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதோ, இல்லை ஒரு லீடிங் ஹீரோ வந்து நடிக்கிறாங்களோ, அப்படி நடித்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும், அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொடியூசருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து எப்படியோ ஒரு காஸ்ட்டை வந்து கவர் பண்ணிடுறாங்க. ஆனால் சிறு பட்ஜெட் படமோட பட்ஜெட்டே வந்து 1 கோடி இல்லை 50 லட்சம் அப்படின்னு இருக்கிறப்ப வந்து அதில் 10-20% வந்து நாங்கள் இதுக்குன்னே செலவு பண்ணிட்டா நாங்கள் மற்றதை வந்து நாங்கள் எப்படி செலவு பண்ணி எப்படி லாபம் எடுக்கிறது, நாங்கள் வந்து இந்த பண்ணுற செலவு கூட வந்து எங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸாக வர்றதில்லை ரெவன்யூவில் அப்படின்னு வந்து ஒரு பெரிய வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து வச்சாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா தயாரிப்பாளர் நாங்கள் தான், அதுக்கு பண்ணுற செலவு எத்தனையும் எங்களோட தான். அப்படிங்கிறப்போ ஒரு வெப்சைட் ஒன்று கவர் பண்ணுது அப்படின்னா அந்த நியூஸ் தான் வந்து அவங்களுக்கு ரெவன்யூ. ஸோ அந்த நியூஸை கவர் பண்ணுறது அவங்க ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக அவங்க ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து எத்தனையோ வழிகள் இருக்குது. அதையும் அவங்க வந்து பெருசாக வந்து முயற்சி செய்கிறதில்ல. அதே மாதிரி சிறு படங்கள் அப்படின்னா அந்த படத்தை போய் யாருமே பெருசாக கவர் பண்ணுறதில்ல, பேசுகிறதுமே இல்லை. அவங்களுக்கு ரெவன்யூ வந்து ஜாஸ்தியாக வருது, அந்த படத்தை மட்டுமே போய் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவர் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவங்க ரெவன்யூ பார்த்துடுறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறதே சுத்தமாக ஒன்றும் இல்லை. அதங்காட்டிக்கு தான் கான்சியஸாக வந்து எங்களுக்கு வந்து பிரயோஜனப்படுகிற யாரெல்லாம் பிரயோஜனப்படுறாங்களோ அவங்கள ஒரு லிஸ்ட் எடுத்து இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்கள மட்டும் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்து ப்ரொடியூசர் தரப்பு சொல்கிறாங்க. இவங்க 2 தரப்புலையும் காமனாக வந்து ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காராம். அவர் வந்து என்னன்னா, அவர் இப்போ கொஞ்சம் சில பல காலங்களாக வந்து விமர்சனம், ஈவெண்ட்ஸ்க்கு போகிறது, அதே மாதிரி சில பல ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து லட்சங்களில் தான் வந்து அந்த ப்ரொமோஷன் பேக்கேஜ் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹோல்சேல் மாதிரி பண்ணுறாரு. அதாவது ஹோல்சேல் டு ரீட்டைல் மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பேக்கேஜை வாங்கிட்டு அப்புறம் சின்ன வெப்சைட்டுகளுக்கெல்லாம் ஒரு 10 வெப்சைட்டை தனக்கு கீழே வச்சுக்கிட்டு அது ஒரு சில்லறை வியாபாரம் மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்குற அப்படியா இருக்குது.
எனக்கு இதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல. அது அவருடைய இஷ்டம். ப்ரொடியூசர் விருப்பப்பட்டாருன்னா கொடுக்குறாரு, இல்லை இவருடைய டேலண்ட் அதை போய் அந்த பேக்கேஜ் வாங்குறாரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு படம் வந்து தனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வரல அப்படிங்கிற பட்சத்தில் போயிட்டு அது ஏதோ ஒன்று அதை நெகட்டிவாக வந்து இது பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, ஒரு ஃபேக் அக்கௌண்ட் போய் அதுலேருந்து போஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்குது தம்பி. இது வந்து யோசிச்சு பாருங்கள், இது வந்து எங்களை வந்து வயிற்றில் அடிக்கிற காரியம் இல்லையா, இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி எத்தனை நாள் வந்து பொறுத்துக்க முடியும் அப்படின்ட்டு. இன்னும் நான் சரி இவங்க சொல்கிறது வந்து ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக எதிராக தான் பேசுவாங்க அப்படின்ட்டு சரி பத்திரிகையாளரிடமும் கேட்டேன், சரி இது வந்து உண்மையா அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறதும் வந்து இவங்க கிட்டத்தட்ட மேட்ச் ஆச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நாங்கள் வந்து ஒரு 5000 10,000க்கு ஒரு 2000 கொடுத்தாலும் அதுக்கு நாங்கள் சின்சியராக நைட்டும் போலமாக உழைக்கிற எவ்வளோ வெப்சைட் ஓனர்ஸ் இருக்கிறப்போ இவர் பாட்டுக்கு போய் தன்னிச்சையாக போய் ஒரு பேக்கேஜை பேசிட்டு வர்றதே முதல்ல தப்புங்க. ரெண்டாவது தப்பு, ஒரு ஈவெண்ட்டுக்கு போய் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறப்ப அந்த படத்தினுடைய சக்ஸஸே வந்து தன்னால் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அப்போ வந்து நாங்கள்லாம் எதுக்குங்க இருக்கோம், அப்போ நாங்கள்லாம் ஒர்க்கே பண்ணுறது இல்லையா, எங்களுக்கு வந்து உண்மை என்னென்னு தெரியுங்க, நாங்கள் வந்து ஒரு செய்தியாளர்கள் நமக்கு கூட இருக்கிற சக நண்பரே வந்து வெளியில் காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு வந்து நாங்கள் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப பொறுமை காத்து வந்தோம். ஆனால் வந்து அது எல்லையை மீறிட்டுது. இவரை மாதிரி ஒரு 4-5 கருப்பாடுகள் தான் வந்து போய் ப்ரொடியூசரில் வந்து மாறி மாறி ப்ரெஷர் பண்ணி அவங்களும் வந்து செலவு தாங்காமல் தான் வந்து இப்படி ஒரு தேவையில்லாத டிசிஷனை வந்து எடுக்க நேர்ந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு 5-6 பேர் பண்ணுற தப்புக்கு வந்து நாங்கள் ஏங்க வந்து 150 பேர் இருந்தாலும் அவர் குடும்பம் கணக்கு பார்த்தோம்னா ஒரு 500 பேர் வரும். அவங்க ஏன் நாங்கள் ஏன் வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. அதுவும் இன்னும் பல விஷயங்கள் சொன்னாங்க. வந்துட்டு எதுவுமே வந்து ஜென்யூனிட்டி கிடையாது அந்த சாதாரண மனிதர் அப்படிங்கிறவங்ககிட்ட. இவருக்கு ஏதோ ஒரு ஸ்கெட்ச் முற்றுப்புள்ளி வச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொண்டு வந்தா தான் அதையும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க செய்தியாளர் சொன்னாங்க, நாங்கள் எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, இதுலேயும் வந்து சில புல்லுரிவியல் இருக்கிறாங்க, இவங்கனால தான் வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, ஸோ இதை ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணாலே பல பிரச்சனைகள் தீந்துடும் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. இதில் என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ப்ரொடியூசர்ஸ் வந்து கொசுக்கு பயந்துட்டு வந்து வீட்டை எரிச்சிடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஏன்னா எனக்கு வந்து நிறைய வெப்சைட் ஓனர்ஸ் தெரியும், பாலிவுட் வெப்சைட்லாம். எந்த ஒரு ராங் மோட்டிவேஷனும் இல்லாமல் வயிற்றில் வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைக்காம கொடுத்த காசுக்கு மேலே வந்து கூவி படத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குற பல வெப்சைட்ஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ வந்து அந்த லிஸ்ட்டையே வந்து திருப்பி எடுத்து ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதுவும் போக வந்து செலவுகளை குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசி தீர்க்கிற விஷயமோ தவிர எல்லாத்துக்கிட்டையும், ஏன்னா எல்லாரும் ஒரு குடும்பம். எனக்கு வந்து ஏன்னா ப்ரொடியூசர் சைட்லையும் தெரியும், இங்கே யாரும் வந்து அப்படியெல்லாம் வந்து ரவுடி ப்ரொடியூசரோ அராஜகம் பண்ணுற ஆட்கள்லாம் யாரும் கிடையாது, அது நான் நிச்சயமாக சொல்லிட முடியும். அதே மாதிரி ஜெர்னலிஸ்ட்லேயும் யாரும் வந்து ஒரு அராஜகமாக ஒரு சிலரை தவிர அராஜகம் பண்ணுற ஆட்கள்லாம் யாரும் கிடையாது. அப்படிங்கிறப்போ இது 2 பேர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து உட்காந்து பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை இப்படி தேவையில்லாத ஒரு முடிவு எடுத்து இப்போ தேவையில்லாத சண்டையில் தான் போய் முடிஞ்சிருக்குது. இதனால் 2 பேர்த்துக்கு லாபம்னா 2 பேர்த்துக்குமே லாபம் இல்லை. நாளைக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் வருதுன்னா இவங்க கவர் பண்ணாமல் போனால் அது யாருக்கு நட்டம், 2 பேர்த்துக்குமே தான் நட்டம். ஸோ ஒரு குடும்பமாக நினச்சிக்கிட்டு எனக்கு தெரிந்து வந்து ஒரு பொது மனிதரை வைத்து இல்லாட்டி வந்து உங்கள் 2 பேர்த்துலேயுமே சீனியர்ஸை வைத்து உட்கார வச்சு பேசுனா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்டர் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகையாளர்களும் சரி, சிறு படங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அது மெயினாக தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்லா யாருமே வந்து மோசம் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி 2-3 புல்லுரிவியல் போய் காசை வந்து நாமளே வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்ல. பத்திரிகையாளர் அப்படிங்கிறவங்க எல்லாருமே நல்லா இருந்தால் தானே வந்து சினிமா நல்லா இருக்கும். ஒருத்த மட்டும் நல்லா இருந்து சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த சம்பாதிக்கிற வழிகள் என்னமோ நீ மட்டும்தான் விவரம் மற்றவனெல்லாம் கேணையும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். இப்போ ஒரு 2-3 விமர்சகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா 4 வரி எழுதிட்டு வந்து விமர்சனம் பண்ணுற ஆட்கள்லாம் நிறையா 4 வரி எழுதி விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் செக்கு கொடுக்குறது இவங்க 25,000 50,000 செக்கெல்லாம் கொடுக்குறாங்களாம் ப்ரொடியூசர்ஸ். அதையும் அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நாங்கள் எதுக்குப்பா பண்ணணும், ஏன் வேறு வழியில் வந்து எங்களுக்கு விமர்சனமே வராதா, சில பல இடங்களில் வந்து நாங்கள் காசு கொடுத்தா மட்டும்தான் அவன் செய்தி போடணும்னே சொல்கிறான், நாங்கள் எவ்வளோ தான் வந்து நாங்கள் வந்து காசு கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாம் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து தயவு செய்து வந்து நிவர்த்தி செஞ்சுட்டு ப்ரொடியூசர்களும் இந்த மாதிரி வந்து ஒரு ஹேஸ்டியாக வந்து டப்புன்னு எடுத்தோமா முடிச்சோமான்னு ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கண்டினியூ ஆகுது. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் வந்து ஏதோ ஸ்ட்ரைக்கு மேலே ஸ்ட்ரைக்கு தான் எங்கேயாவது போய் முடியுமோ தவிர வேறு யாருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் வராது. ஸோ தயவு கூர்ந்து இதையெல்லாம் யோசித்து
2 பேரும் சமரசமாக உட்காந்து ஒரு முடிவெடுத்து வழக்கம் போல் கலகலப்பான கேமராக்கள் நிறைந்த ஈவெண்ட்டுகளை வந்து நான் பார்க்க வந்து ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதன் சொன்ன பிரச்சனை வந்துருமா சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.